வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சன்னா தால் புலாவ் இல்லைன்னா கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஒரு புலாவ் பண்ண போகிறோம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் வந்து குறைஞ்சது வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸோ வாங்க இந்த கடலைப்பருப்பு புலாவ் இல்லைனா சன்னா தால் புலாவ் வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி புலாவ் வந்து நம்ம இன்றைக்கி 1 pot டிஷ், அதாவது ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நம்ம புலாவுக்கு. அடுத்ததாக வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்டார் அனீஸ், 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறம் 4 கிராம்பு, அப்புறம் சின்ன துண்டு ஜாதி பத்திரி, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹோல் கரம் மசாலாலாம் நம்ம நல்லா நெய்யும் எண்ணெயோட கலவையில் வந்து வறுத்துக்கலாம். ஸோ அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கட்டும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து இஞ்சியும் வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சியோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் நீட் வாட்டத்தில் கீறி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து மெஷரிங் கப்பில் நான் எடுத்திருக்கேன் 3/4 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கோங்க, அதோட மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது 3/4 கப்பு பருப்புக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி சேர்த்துக்க போகிறோம், அதான் ரேஷியோ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், இல்லைனா நீங்கள் வந்து ரெகுலர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செய்கிறீங்கன்னா ரெகுலர் சாப்பாடு அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3/4 கப்புக்கு 1 கப்பு அரிசி, அதுதான் ரேஷியோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இதுவும் வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி கணக்கு எடுத்தால் போதும், பருப்புக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 கப் அரிசிக்கு வந்து தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம புலாவ் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துச்சு, ஸ்டீமும் இறங்கிருச்சு. வாங்க நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நம்ம புலாவ் பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம புலாவ் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணி விடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பருப்பும் அரிசியும் நல்லா சூப்பராக உதிரியாக நம்ம புலாவ் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து சன்னா தால் புலாவ் இல்லைன்னா கடலைப்பருப்பு புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா வேணும்னா ஒரு ஆனியன் பச்சடி, அதாவது ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.